ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் மாமா ஊருக்கு போனோம். அதைத்தான் இன்றைக்கி நீங்கள் வீடியோவாக பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே என்ன விஷயமா போனோன்னா, எங்கள் மாமா அத்தையெல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போயிட்டு, நானும் எங்கள் அம்மா, அப்பா, பாப்பா எல்லாம் போனோம். அங்கே போயிட்டு என்னோடய தம்பியும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தான். அவனுக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. அவன் இப்போ தான் ஆரம்பித்தான். சரி, அதை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணும் விதமாக அவனுக்கு ஒரு கேக் வாங்கி கொடுத்து மோட்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக் வாங்கி கட் பண்ணிவிட்டு, அதில் ஒரு கூத்து, எங்கள் மாமாவும் என் தம்பியும் போயிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிட்டு வந்துட்டாங்க. அதுவே அவனுக்கு ரொம்ப காமெடியாக சிரிச்சுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே நின்று அவனுக்கு கேக் வெட்டி அவனை ஒரு மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வேறு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய்ட்டும் சரி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அதனால் கொஞ்சம் டல்லாகவே இருந்தான். மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் சீக்கிரமாக ஒரு 100ஆவது அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபராக வந்தால் தான் நாமளும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க முடியும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். நீங்கள் எல்லாருமே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தைக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. 100 வந்ததுக்கெல்லாம் கேட்காம நம்ம சின்ன சின்ன இதிலிருந்து தானே ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேஷன் பண்ணினா தான் அவன் நாளைக்கு எல்லாமே பண்ணுவான். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பச்சை சட்டை போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் என்னுடைய தம்பியை சேனல் ஆன் பண்ண சொன்னானாமா. அதனால் அவனுக்கு தான் கொடுப்புன்னு சொல்லி கொடுத்து அவனை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.